கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 7வது வசனம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் 8வது வசனம், சங்கீதம் 113 8வது வசனம், அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாய் தேவ செய்திக்கு ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நடு செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திலே உடைய சமூகத்திலே வரவழைத்ததுக்காய் நடு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய செய்தியின் பகுதிக்குள்ளாய், உடைய வார்த்தையை கேட்கிற பகுதிக்குள்ளாய் நாங்கள் வருகிறோம். கர்த்தர் உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய வழி நடத்தல்கள், ரகசியங்கள் எங்களுக்கு வெளியரங்கமாவதாக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாபப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த சங்கீதம் 113 8 கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்க, உட்கார பண்ணுகிறார். தேவனுடைய கிருபையினாலே கடந்த 2 நாட்களாய் குடியிருக்க பண்ணுகிறார் என்கிற வார்த்தையை நாம் பார்த்தோம். குடியிருக்க பண்ணுகிறார் என்றால் என்ன? அல்ல, 2வது நேற்று இரவு நாம் பார்த்தோம் யாரை குடியிருக்க பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு உட்கார பண்ணுகிறார். அப்ப உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது உட்கார பண்ணுகிற அனுபவம் என்பது வித்தியாசமான அனுபவங்களை காட்டுகிறது. அது ஒரே அர்த்தத்தை கொண்டதாகவோ ஒரே காரியத்தில் நடப்பதாகவோ காணப்படல. உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் பகலின் உஷ்ணமான வேளையிலே அவன் வாசல் அண்டையிலே வந்து உட்காருகிறான். அதே போல லோத்துவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவன் லோத்துவானவன் அவன் அந்த பட்டணத்தின் வாசலிலே வந்து உட்காருகிறான். இந்த இருவரும் வாசல் அண்டையில உட்காரும் பொழுது கர்த்தர் அவர்களை சந்தித்ததை நம்மளால் பார்க்க முடியும். அது கர்த்தர் சந்திக்கிற உட்காருதலை காட்டுகிறது. அதே நேரத்தில் யாக்கோபின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அங்கே லாபான் தன்னுடைய சிலைகளை தேடி வரும் பொழுது லாபானுடைய மகள்கள் அதை மறைத்து வைத்து அதன் மீது உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். அதோடு கூட அதே நேரத்திலே யாக்கோபும் லாபானும் உட்காருகிற இடத்திலே உடன்படிக்கை உண்டாகுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப உட்காருதல் என்று நாம் பார்த்தோம் என்றால், அது அநேக காரியங்களை அநேக நேரங்களில் வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை சுட்டி காட்டுகிறது? கர்த்தர் இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார்? அந்த வசனமே தெளிவாய் சொல்லுது பாருங்க, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும். அப்ப இதை எழுத்தின்படி மேலோட்டமாய் நாம் பார்த்தோம் என்றால், இது ஒரு விதமான உயர்வை காட்டுகிறது. ஒரு மனுஷனை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்த்துகிற அனுபவத்தை காட்டுகிறது. அவர்களை அதிகாரிகளோடு உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அவர்கள் அதிகாரியின் நிலைமையில உட்கார்ந்தது கிடையாது. இதுவரைக்கும் அவர்கள் அதிகாரிகள் வந்தால், பிரபுக்கள் வந்தால் இவர்கள் எழுந்து நிற்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இனிமேல் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறேன். அவர்களுடைய ஸ்தானம் உயர்த்தப்படுகிறது. இதனால் இவர்கள் அதிகாரிகளும் பிரபுக்களுக்கும் சமமானவர்களாய் மாறுகிறார்கள். அதிகாரிகளும் பிரபுக்களோடு உட்காருகிற அனுபவம் என்பது என்ன? அது சமமான நிலைமையில இருக்கிறதை காட்டுகிறது. இன்றைக்கு காலையிலே நாம் பார்த்தோம், கர்த்தர் உயர்த்துகிறார் என்கிறதுல யோயாக்கினை கர்த்தர் உயர்த்தினதை நாம் பார்த்தோம்.
அவன் ஒரு சிறைப்பட்டு போன ராஜா. ஆனா அவனை பாபிலோனின் மற்ற ராஜாக்களின் நிலைமையிலே கர்த்தர் உயர்த்தினார். அதனால் என்ன நடந்தது? அவன் ராஜா, பாபிலோனின் மகாராஜாவாகிய, அது ஏனென்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, அந்த மனுஷன், அதாவது யோயாக்கீமை உயர்த்த நினைத்த அந்த ராஜா பாபிலோனில் இருக்க மற்ற ராஜாக்களின் சிங்காசனத்தை போல அவன் சிங்காசனத்தை உருவாக்கினான் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராஜா மற்ற ராஜாக்கெல்லாம் மேலான ராஜாவாய் இருக்கிறான். அப்படின்னா இவன் ஒரு மகாராஜாவாய் காணப்படுகிறான். அப்படி மகாராஜாவாய் இருந்த ஒரு ராஜாவோடு தான் இந்த யோயாக்கீமை கர்த்தர் உட்கார வைத்து போஜன பானம் பண்ண செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலையின் கைதியாய் இருந்த ராஜாவை கர்த்தர் மகாராஜாவோடு உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கு சொல்லப்படுகிற உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது நம்முடைய நிலைமையை கர்த்தர் உயர்த்துகிறதை காட்டுகிறது, நம்முடைய ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துகிறதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய நிலைமை இன்றைக்கு உயர்த்தப்படாத நிலைமையிலே இருக்கலாம். நம்முடைய உட்காருதல் தரித்திரர்களோடும் இல்லாதவர்களோடும் அல்லது பஞ்சத்தில் அடிபட்டவர்களை போல பசியோடு இருக்கிறவர்களோடு நம்முடைய உட்காருதல் காணப்படலாம். அல்லது நம்முடைய உட்காருதல் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிற சிறை கைது எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவானோ அதே போல் நம்முடைய நிலைமைகள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய சிறைச்சாலையின் அனுபவமாய் இருந்தாலும் சரி, குப்பையும் புழுதியை போன்ற அனுபவமாய் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாமல் அமையும் தரையில உட்காருகிற அனுபவமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் அவர் உட்கார பண்ண செய்ய போகிறார். பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும். இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன காரியம்? அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிகாரிகளோடும், பிரபுக்களோடும் தமது ஜனத்தின். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு சொல்லப்பட்ட பிரபுக்கள் என்பவர்கள் யார் என்றால், அவர்கள் உலகத்தின் பிரபுக்களை காட்டுகிறது. உலகத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்கிறவர்களை காட்டுகிறது. உலகத்துல நல்ல நிலைமையில இருக்கிறவர்களை காட்டுகிறது. இதற்கு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ரூத்துவின் புஸ்தகத்திலே போவாசை குறித்து நீங்க படிக்க முடியும். போவாசினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீர்கள் என்றால், ரூத்தினுடைய வாழ்க்கை, அவள் ஒரு அந்நிய தேசத்தின் ஸ்திரீ. இரண்டாவது, அவள் ஒரு விதவை. மூன்றாவது, அவர் பஞ்சத்திலே அடிபட்டு தன்னுடைய மாமி அதாவது தன்னுடைய அத்தையை, அதாவது கணவனுடைய தாயாரை பின்பற்றி வந்தவள். ஆனா அவளை கர்த்தர் உயர்த்தும் போது எங்கு உயர்த்துகிறார்? அதிகாரிகளாகிய பிரபுக்களை போல் காணப்பட்ட போவாசின் இடத்துலதான் அவனை திருமணம் பண்ணுகிறார். இது சாதாரணமாய் பஞ்சத்துல அடிபட்ட ஒரு ஸ்திரீயும், கணவனை இழந்து போன ஸ்திரீயும், எல்லாவற்றையும் இழந்து போய், அவளுடைய தேசத்தை இழந்து போய், தன் ஜனத்தை இழந்து போய், எல்லாரும் இழந்து போனாலும் கர்த்தர் அவளை உட்கார பண்ணுகிறார். எங்கு உட்கார பண்ணுகிறார்? சாதாரணமாய் இருந்த ஸ்திரீயை இப்பொழுது பிரபுவின் மனைவியாய் மாற்றுகிறார். யோசித்து பாருங்க. ஒரு காலத்திலே வயலிலே பொறுக்கி கொண்டிருந்தவள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். என்னன்னா, நீங்கள் கதிர் அறுக்கும் பொழுது உங்களுடைய தானியங்கள் கீழே விழுந்தால், அந்த கதிரிலிருந்து விழுந்தால் அதை நீங்க எடுக்காதீங்க. அது எதுக்கென்றால் அது தரித்திரர்களுக்கு கொடுக்கப்படுறது. நீங்க கதிர் அறுத்துட்டு போன பின்பு அந்த வயலிலே கொட்டி கிடக்கிற அந்த தானிய கதிர்களிலிருந்து கொட்டி கிடக்கிற தானியங்களை இவங்க வந்து ஒன்னொன்னா பொறுக்கி எடுத்துக்குவாங்க. சின்ன சின்னதா மண்ணோடு அங்கங்க கலந்து கிடக்கும். அதை பொறுக்கி எடுத்து அதுல வர்ற கொஞ்சம் சாப்பாடுனால அவங்க சாப்பிட்டு நிம்மதியா இருக்கட்டும் என்றுதான் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார். அது தரித்திரர்களுடைய ஆகாரமாய் காணப்பட்டுச்சு. ஆனா ஒரு காலத்துல தரித்திரரின் ஆகாரத்தை புசித்த ரூத் இப்ப எப்படி செய்கிறாள்? அவள் பிரபுக்களோடு உட்காருகிற ஸ்திரீயாய் மாறினாள். இதுதான் கர்த்தர் உயர்த்துகிறதை காட்டுகிறது. அவ முதலாவது எப்படி உட்கார பண்ணுகிறார்? பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் ஆஸ்தியும் அந்தஸ்திலும் தேறினவர்களோடு உட்கார பண்ணுகிற ஸ்தானத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. யாரை குறித்து சொல்லுகிறது? தமது ஜனத்தின் அதிபதிகளோடு. தமது ஜனத்தின் அதிபதிகளோடு. அப்ப இது எதை காட்டுகிறது? இது தேவனுடைய அதிபதிகளை காட்டுகிறது. இது தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷர்களை காட்டுகிறது. தேவனால் உயர்த்தப்பட்ட அதிகாரத்திற்கு வந்த மனுஷர்களை காட்டுகிறது.
இது யாரை குறித்து ஒரு உதாரணத்தை வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாரை காட்டுகிறது என்றால் எஸ்தருடைய வாழ்க்கை. எஸ்தருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது எஸ்தர் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் இழந்து போயிட்டான். இப்ப மொர்தெகாய் ஆகிய அவனுடைய மாமன் தான் அவளை எடுத்து வளர்க்கிறார். ஒரு விதத்துல சொல்ல போனால் அவள் ஒரு அனாதை. ஆனால் கர்த்தர் அவளை உயர்த்த சித்தம் கொண்டபடியினால் அவளை ராஜாவால் நேசிக்கிறவளை போல் மாற்றினபடியினால் இப்ப என்ன நடக்கிறது? எஸ்தர் ராஜாவுக்கு விருந்து வைக்கிற நிலைமைக்கு மாறுகிறது. ஆனா அதோடு கர்த்தர் நிறுத்தல. அவர் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு யார உட்கார பண்ணுகிறார்னா அங்கு எஸ்தரோடு மொர்தெகாயை கர்த்தர் உட்கார பண்ணுகிறார். மொர்தெகாயினுடைய நிலைமை என்ன? அவன் வாசல் அண்டையில் உட்கார்ந்து இருக்கிறவன். அவன் வாசல் அண்டையிலே வருகிறவர்களுக்கு சலிட் எடுத்து ஒரு வாட்ச்மேனை போல உட்கார்ந்து இருக்கிற மனுஷன். ஆனா இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து இருக்கிறான்? தன்னுடைய ஜனங்களின் அதிபதிகளோடு அவன் உட்கார்ந்து இருக்கிறவனாயிருக்கிறான். தன்னுடைய ஜனங்களின் அதிகாரிகளோடு அவன் உட்கார்ந்து இருக்கிறவனாய் காணப்படுகிறான். அதைத்தான் இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பிரபுக்களோடும் என் ஜனத்தின் அதிபதிகளோடும். அப்ப கர்த்தர் இந்த காரியம் சொல்லுகிறதான அர்த்தம் என்ன? அவன் முதலாவது உலகத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை காண்பிக்கிறது. உலகத்தின் ஆசீர்வாதத்திலும் உயர்த்துகிறதை காட்டுகிறது. ஆவிக்குரிய ஜீவியிலும் நல்ல நிலைமையிலே உயர்த்தப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இதுதான் தேவன் உட்கார பண்ணுகிறதின் மேலோட்டமான அர்த்தத்தை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உட்கார பண்ணுகிறேன். அப்ப எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார்? எந்த நிலைமையிலிருந்து நம்மளை கர்த்தர் உட்கார பண்ணுகிறாராம்? வசனம் சொல்லுது பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு கர்த்தரே அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இப்பொழுது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கும் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. இங்கு கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்றாரு பாருங்க, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி. கர்த்தர் அங்கு தாவீதை அதிபதியாய் உட்கார பண்ணுகிறதை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் அதிபதியாய் நம்மளை மாற்றுகிறார். நம்மளை கர்த்தர் ஒரு அதிபதியை போல உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். சரி, அதிபதியாய் உயர்த்துகிறாரே, எந்த நிலைமையிலிருந்து அதிபதியாய் உயர்த்துகிறாராம்? அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. முதலாவது ஆட்டு மந்தையிலிருந்து உங்களை அதிபதியாய் உயர்த்துகிறார். இரண்டாவதாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ போன இடங்களில் எவ்விடத்திலும் முன்னோடி இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. இரண்டாவதாக அவர் நம்மளோடு இருந்து நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக சத்துருக்களை நிர்மூலமாக்கி உயர்த்துகிறார். நான்காவதாக அந்த வசனம் சொல்லுது, உனக்கு ஒரு பெரிய நாமத்தை கொடுத்தேன் என்று அந்த வார்த்தை சொல்லுது. உனக்கு ஒரு பெரிய நாமத்தை கொடுத்தேன். அப்ப நான் சாதாரணமாய் இருந்த நாமத்தை ஒரு பெரிய நாமமாய் கர்த்தர் உயர்த்துகிறதை காட்டுகிறது. இந்த 4 காரியத்தை தியானித்து இன்றைக்கு கர்த்தர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அந்த உட்காருதலை நாம் பெற்றுக் கொள்வோமாக. முதலாவதாக தாவீதை எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் அதிகாரியாக்கி அவனை உட்கார பண்ணினாராம்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆட்டு மந்தையின் நிலைமையிலிருந்து. ஆட்டு மந்தையின் நிலைமையிலிருந்து அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே நான் நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையின் இடத்தை எடுத்து. இங்க 2 காரியம் இருக்கிறது. ஒன்னு என்ன? ஆடுகளுக்கு பின்பாக நடக்கிற அனுபவம். 2வது ஆட்டு மந்தையின் அனுபவம். ஆடுகளுக்கு பின்பாய் நடக்கிற அனுபவம் என்பது என்ன? அதுதான் வனாந்தரத்திலே சுற்றி திரிகிற அனுபவத்தை காட்டுகிறது. ஒரு இடத்துல உட்கார முடியாமல் வனாந்தரத்திலே சுற்றி திரிகிற அனுபவம். உதாரணத்திற்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
1வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அங்கு எங்கு மேய்க்கிறானா, அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி. மோசே ஒரு காலத்திலே அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன், அரண்மனையிலே இருக்க வேண்டிய மனுஷன். அந்த அரண்மனையில இருந்து கர்த்தருடைய ஜனங்களுக்காய் அவன் போராட வேண்டிய மனுஷன். ஆனா இப்ப எங்க இருக்கிறான்? ஒரு காலத்துல அவனுடைய நிலைமை அரண்மனையில இருந்தது, சர்வ அதிகாரம் பெற்ற எகிப்தின் அரண்மனையிலே காணப்பட்டது. ஆனா இப்ப அவனுடைய நிலைமை என்ன? அவன் வனாந்தரத்திலே சுற்றி திரிகிற அனுபவம் உடையவனாய் காணப்படுகிறான். அதுதான் ஆடுகளின் பின்பாக நடந்து சொல்லுகிற அனுபவம். ஆடுகளின் பின்பாய் நடந்து சொல்லுகிற அனுபவம் என்பது என்ன? வனாந்தரத்திலே சுற்றி திரிகிற அனுபவம். வனாந்தரத்திலே சுற்றி திரிகிற அனுபவம். இந்த வனாந்தரத்திலே சுற்றி திரிகிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நீங்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து லூக்காவின் புஸ்தகத்திலே இப்படி தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வசனம் சொல்லுது. பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனதை அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அது எதை காட்டுகிறது? அவர் ஒரு தேவனுடைய குமாரன். ஆனால் வனாந்தரத்தின் அனுபவம் என்பது என்ன? அது சோதனையின் அனுபவத்தை காட்டுகிறது. அது சத்ருவினால் சோதிக்கப்படுகிறது. அங்கு சில காலங்கள் தண்ணீர் இருக்கும், ஆனால் சில காலங்கள் தண்ணீர் இருக்காது. சில காலங்கள் ஆகாரம் இருக்கும், சில காலங்கள் ஆகாரம் இருக்காது. ஆனால் இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா ஒரு தனிமையின் அனுபவம். இந்த மோசே அரண்மனையில் இருக்க வேண்டியவன் எங்க இருக்கிறான்? அவன் வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், நான் உங்களை உட்கார பண்ணுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை சுற்றி திரிகிற அனுபவத்தை கர்த்தர் இன்றோடு நிறுத்துகிறார். இதுவரைக்கும் நீங்க அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படலாம், இதுவரைக்கும் நீங்க சுற்றி திரிகிற ஜனங்களாய் காணப்படலாம். எங்க எனக்கு ஆதாயம் வரும்? இங்க ஓடுனேன்னா கொஞ்சம் சம்பளம் கிடைக்குமா, இங்க ஓடுனேன்னா கொஞ்சம் பொருள் கிடைக்குமா, இவர்களை நம்பி ஓடுனேன்னா இங்க எனக்கு ஒரு நன்மை வருமான்னு சொல்லி, எங்கதான் எனக்கு அதிக கூலி கிடைக்கும், அதிக நன்மை கிடைக்கும் சொல்லி நாம் ஓடி திரிந்தோம் அல்லவா? அந்த அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நிறுத்தி போடுகிறார். சில ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர்களால் வேலை செய்ய முடியாது, ஒரு இடத்துல அவர்களால் இருக்க முடியாது. அவர்களுக்கு நல்ல வேலைன்னு கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி அல்லது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி. எப்படி தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, என்னாலலாம் இவங்க கீழே வேலை பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா ஒரு காரணமே இருக்காது. எனக்கு வேலை பண்ண பிடிக்கல, நான் வேற இடத்துக்கு போறேன். சரி, வேற இடத்துக்கு போயிட்டீங்களே, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள பாத்தீங்கன்னா அடுத்து 1 மாசம் இருப்பாங்க, 3 மாசம் இருப்பாங்க, உடனே அவங்க வந்துருவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? எனக்கு இங்க வேலை பார்க்க பிடிக்கல, நான் யாருக்கிலையும் இருக்க விரும்பல, நான் தொழில் செய்ய போறேன். சரி, தொழில் செய்யறேன்னு சொல்லி தொழில் செய்யற அனுபவத்திற்குள்ள அவங்களை கொண்டு போய் விட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு உதவி செய்து அவர்களை புஷ் பண்ணி விட்டீங்கன்னா, இதுலனாலும் மேல வந்திருப்பான்னு சொல்லி விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அதை செய்வார்கள், அதுக்கப்புறம் அதையும் விட்டுருவாங்க. கேட்டா எனக்கு தொழிலில விருப்பமே இல்லை, அதுல ஒரு லாபமே வர மாட்டேங்குது. 1 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் லாபத்தை கொஞ்ச நாள் பார்க்க முடியும், குறைஞ்சது 1 வருஷம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் அதுல இருப்பாங்க, அதுல நிக்க முடியாது. அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் நன்மை வந்துச்சுன்னா அந்த பக்கத்துக்கு போவாங்க, கொஞ்ச தைரியம் இந்த சைடு காத்தடிச்சுன்னா அந்த சைடு போவாங்க. ஒரு நாணல் காட்சியில அலையப்படுகிறது போல இவர்கள் அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில மரங்களை பாத்தீங்கன்னா நிறைய அந்த மரத்து பக்கத்துல போனீங்கன்னா ரொம்ப சத்தம் வரும். என்ன சத்தம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மரத்துல இருக்கிற இலைகள் ரொம்ப அந்த காத்துக்கு ஏற்றபடி அது ரொம்ப உரசி சத்தம் வரும். ஆனா அந்த மரத்து பக்கத்துல போய் நின்னுட்டீங்கன்னா அதுல ஒரு கனியுமே இருக்காது, சும்மா சத்தம் தான் போடும், பார்க்க பச்சையா தான் இருக்கும். அதை போலதான் இப்படிப்பட்ட மனுஷர்களுடைய சீரியம். அவர்களை கேட்டேன்னா எப்பயும் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா நன்மைக்கான காரியம் ஒண்ணுமே இருக்காது. எங்க காத்தடிக்குதோ அங்க போவார்.
அது அலைந்து திரிகிற அனுபவத்தை காட்டுகிறது. சிலர் குடும்பத்தின் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கிறார்கள். ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஏதாவது செய்யணும் சொல்லி அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா குடும்பத்தையும் அவர்கள் தவற விட்டு வருவாங்க. தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய ஜீவியம் அலைந்து திரிகிற அனுபவத்திலே காணப்படுகிறதா? இங்க போனா எனக்கு நன்மை கிடைக்கும், அங்க போனா எனக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி நாம் அலைந்து திரிகிறவர்களா இருக்கிறீர்களா? அது ஒரு வனாந்தரத்தின் அனுபவம். அது ஒரு ஆடுகளுக்கு பின்பாய் ஓடுகிற அனுபவம். ஆடு என்பது வேதம் என்ன சொல்லுகிறது? ஆடு என்பது மனிதர்களை குறிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வலது பக்கத்திலே ஆடுகளும் இடது பக்கம் ஆடுகளையும் ரெண்டாய் பிரித்தார். வெள்ளாடுகளையும் செம்பரை ஆடுகளையும் ரெண்டாய் பிரித்தார். அவர் ஆட்டுக்குட்டியானவராய் வெந்தார். அதெல்லாம் எதை காட்டுகிறது? மனிதனை காட்டுகிறது. அப்ப ஆடுகளுக்கு பின்பாய் அலைந்து திரிகிற அனுபவம் என்பது என்ன? மாம்சீகத்தின் நன்மைக்காகவும் மனிதர்களின் நன்மைக்காகவும் மனிதனுடைய ஆதாயத்துக்காய் ஓடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? உங்களை உட்கார பண்ண போகிறார். இனிமேல் நீங்கள் அலைந்து திரிகிறவர்கள் அல்ல. மனிதர்களின் நன்மைக்காய் அலைந்து திரிகிறவர்கள் அல்ல. மனிதர்களுடைய ஆதாயத்துக்காய் அலைந்து திரிகிறவர்கள் அல்ல. மனிதர்களுக்கு பின்பாய் ஓடுகிற அனுபவம் அல்ல. இனிமேல் நீங்கள் உட்காருகிற அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போகிறார். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, தாவீதை குறிச்சு நிறைய படிக்கிறோம். அவன் சௌந்தரியம் உள்ளவன், நல்ல ஞானம் உள்ளவன். பின்னாடி நம்ம படிக்க போறோம். ஆனா அவனை குறிச்சு கர்த்தர் என்ன சொல்ற அப்படிங்க, அவன் என்னதான் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தாலும், என்னதான் நல்ல ஞானம் உள்ளவனாய் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தாலும், அவனுடைய ஜீவியம் அலைந்து திரிகிற அனுபவத்தில இருந்தது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை அந்த வனாந்தரத்தின் பாதையிலிருந்து எடுக்கிறார். இந்த வனாந்தரத்தின் பாதை என்பது அலைந்து திரிகிறது மாத்திரமல்ல, அது ஆடுகளின் பாதை மாத்திரம் அல்ல. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, ஆடுகளுக்கு பின்பாய் போன ஒன்னை மந்தையிலிருந்து எடுத்து. இது எதை காட்டுது தெரியுமா? அவங்க வனாந்தரத்தை சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அலைஞ்சு திறந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியில எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் போய் உட்காருவாங்க. அதுதான் மந்தையை காட்டுது. இந்த மந்தை என்பது என்ன? அது உட்காருகிற இடத்தை காட்டுது. அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? எல்லாராலும் மறக்கப்பட்டது. தன் சொந்த குடும்பத்தினால் மறக்கப்பட்ட அனுபவம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அனுபவம். அவனோடு இருக்கிறது ஆடுகள் தான், அவனோடு இருக்கிற மந்தைகள் தான். ஆனா மந்தை எப்படிப்பட்ட மந்தை? மறக்கப்பட்ட மந்தை. ஏனென்றால் வசனம் சொல்லுது, தாவீதின் மந்தை எப்படி இருந்துச்சா? வசனம் சொல்லுது பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, அவளை ஆண் அழைத்து வா என்று சொல்லுகிறான். இது எங்க நடக்குது தெரியுமா? அங்கு தகப்பன் அவனை சொல்லாம விட்டதை கூட நீங்க விட்டுறலாம். ஆனா எந்த இடத்துல அவன் சொல்லாம விட்டான்னு தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா, ஈசாயி எந்த இடத்துல தாவீதை மறந்தான் என்று நீங்க பாத்தீங்கன்னா, முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது. 5வது வசனம் சொல்லுது, சாமுவேல் ஈசாயின் இடத்துல சொல்றான். என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவனை குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். பலி விருந்து என்பது சாதாரண விருது கிடையாது. இது தேவனுடைய மனுஷர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற பலி, கர்த்தருக்காய் கொடுக்க வந்த சமாதானத்தின் பலி. அப்ப அது கர்த்தருடைய பங்கை அவர்கள் புசிக்க போகிறார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள், கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் அழைக்கப்படுறார். சாமுவேல் அவனை மட்டும் ஈசாயை மட்டும் அழைக்கல. சாமுவேல் என்ன சொல்றான்? உன்னுடைய குமாரர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாப்பா, நீயும் பரிசுத்தம் பண்ணு, உன் குமாரர் எல்லாரையும் நீ கூட்டிட்டு வா. ஆனா ஈசா என்ன செய்யறான் பாருங்க, அவனுடைய மற்ற எல்லா குமாரர்களையும் கூட்டு வந்தான். ஆனா தாவீதை மட்டும் மறந்து போயிட்டான். அவன் எல்லா ஜனங்களையும் கூட்டு வந்தான், தாவீதை மட்டும் மறந்து போனான். காரணம் என்ன தெரியுமா?
தாவீதினுடைய ஜீவியம் மந்தையில் இருக்கிற ஜீவியம். தாவீதினுடைய ஜீவியம் அலைந்து திரிந்து உட்காருகிற ஜீவியம். இத உதாரணத்தோடு சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு அலைந்து திரிந்த மனுஷர்கள், இங்க வேலை கிடைக்குமா அங்க வேலை கிடைக்குமா, இதை நான் செய்ய மாட்டேன் அதை நான் செய்ய மாட்டேன் அலைஞ்சு திரிந்தாங்க பாத்தீங்களா. அவங்க கடைசியா ஒரு இடத்துல உட்காருவாங்க, கொஞ்சம் உட்காருவாங்க. ஆனா அவங்க அந்த உட்கார இடத்துல சொல்லுவாங்க, நான் இங்க இருந்து நான் முன்னேறி வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு லகுவா இருக்கு, எனக்கு இளைப்பாறுதலா இருக்கு, நான் முன்னேறி வந்துடுறேன். ஆனா அந்த முழு குடும்பமும் அந்த மனுஷர்களை நம்பாது. அவங்க சொல்லுவாங்க, இதுவரைக்கும் உன் பின்னாடி தானப்பா நாங்க வந்துகிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோமே, இனிமே நான் உங்களை நம்ப போறது கிடையாது, இனிமே நான் உனக்கு உதவி செய்ய போறது கிடையாது, இனிமே நான் உன்னை சேர்த்துக் கொள்ள போவது கிடையாது, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போன்னு சொல்லி அப்படியே விட்டு தனித்து விடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அதுதான் நாட்டு மந்தையின் அனுபவம். இவன் ஆடுகளுக்காக சிங்கங்களை கொன்றவனாய் இருந்தாலும், ஆடுகளுக்காக கரடிகளை கொன்றவனாய் இருந்தாலும், அவன் ஜீவி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பலி விருந்துக்கு அவன் அழைக்கப்படல, ஒரு பலி விருந்துக்கு அவனால் வர முடியல. அவன் சொந்த தகப்பனே அவனை புறக்கணித்துகிறான். அவன் சொந்த தகப்பனே அவனை மறந்து என்ன சொல்றான், அவன் வேணுக்குன்னு மறக்கல. அவன் என்ன சொல்றான், அவனுக்கு ஆடுகளை மேய்க்கிற வேலை இருக்கு, அவன் அப்படிதான் சுத்தி திரிகிற மனுஷன், அவன் தனியா இருக்கட்டும், நம்ம பலி விருந்துக்கு போவோம். யோசித்து பாருங்க, ஒரு குடும்பத்துல 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 7 பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு குறிப்பா கடைசி கடைக்குட்டியை விட்டுட்டு போனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதுதான் தாவீதுக்கு நடக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை அதிபதியாக்கும்படி நான் ஆடுகளுக்கு பின்பாய் அலைந்து திரிந்த உன்னையும், மந்தையிலே புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட உன்னையும் நான் அதிகாரியாய் மாற்றுகிறேன், நான் உன்னை அதிபதியாய் மாற்றுகிறேன். இதுதான் உட்கார பண்ணுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் அலைந்து திரிகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்களை யாரும் நம்பாம, நீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, சொந்தங்களினாலும் உறவுகளினாலும் மற்ற சிநேகிதர்களாலும் எல்லாராலும் மறக்கப்பட்டு, நீங்க ஏதோ ஒரு மூலையில அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாருக்கும் உன்னை அதிபதியாய் மாற்றுகிறேன், உன்னை அதிபதியாய் நான் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறேன். நீ இனிமேல் அலைந்து திரிகிற அனுபவம் கிடையாது. இனிமேல் நீ உட்கார்ற இடம் ஆட்டு மந்த கிடையாது, நீ அதிபதியாய் உட்கார போகிறாய். அப்ப முதலாவது அதிபதியாய் கர்த்தர் உட்கார பண்ணுகிறார்னா எப்படி இருந்து, அலைந்து திரிகிற புறக்கணிக்கப்பட்ட நம்மளை, ஆட்டு மந்தையோடு இருந்த நம்மளை கர்த்தர் உயர்த்துகிறார். அதிகாரிகளோடு உட்கார பண்ணுகிறார், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். இரண்டாவதாக அவர் உயர்த்துகிறார் என்பது எதை காட்டுகிறது? சரி, இந்த இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மளை உயர்த்துகிறார்? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்திலே 9வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து. இரண்டாவதாக கர்த்தர் தாவீதை எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உயர்த்தினார் தெரியுமா? தனிமையாய் இருந்த மனுஷனுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். அவனோடு அவன் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார், போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். அவன் தகப்பனால மறக்கப்பட்டார், உண்மைதான். பலி விருந்துக்கு அழைக்கப்படல, உண்மைதான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எங்க போனாலும் சரி அவனோடு கூட இருந்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? அதனுடைய அவனோடு கூட இருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொப்பையை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீதின் மீது வந்து இறங்கி இருந்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்தவானவர் இறங்கி வருவார் போவார். சிம்சோனுடைய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கி வருவார், அவன் பலன் கொள்ளுவான், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவான், உடனே கர்த்தருடைய ஆவி எழுப்பப்படும், அப்படியே அவன் ஒடுங்கி போயிடுவான்.
கர்த்தராவி இறங்கி வரும்போது அவன் பராக்கிரமசாலியா இருப்பான். ஆனா இங்க தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, நான் உன்னோடு இருந்தேன் என்றால் என்ன அர்த்தம்? அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தருடைய ஆவி அவன் மீது இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் உட்கார பண்ணுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்போதும் உங்களை வழிநடத்துகிற, எப்போதும் உங்களை பலப்படுத்துகிற, எப்போதும் உங்களை தனிமையில் இல்லாமல் உங்களோடு கூட அசைவாடுகிற அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். இதை குறித்து சொல்லும் பொழுது சாட்சியாய் பகிரும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். நான் நினைக்கிறேன், ஏற்கனவே அதை பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுதும் அதை நான் பகிர விருப்பப்படுகிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்காக. என்னுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீர்கள் என்றால், அடியனுடைய வாழ்க்கையில ஒரு 2017 என்று நினைக்கிறேன், எக்ஸாக்டா அந்த இயர் மறந்து போயிடுச்சு. 40 நாள் முதல் தடவை 40 நாள் உபவாசம் இருந்தேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு நாள் உபவாசம் அல்லது 2 நாள் உபவாசம், மிஞ்சி போனா 3 நாள் உபவாசம் நான் எனக்கு எப்ப ஆவி நடத்துதல் வருதோ அல்லது எனக்கு விருப்பப்படுகிற நாட்கள்ல நான் எடுக்கிறது உண்டு. அது ஒரு நாள் உபவாசம் இருக்கும், 2 நாள், அது 3 நாள். ஆனா 3 நாளைக்கு மேல நான் உபவாசம் எடுக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் சொல்லாம நான் அதை எடுக்கவே மாட்டேன். அதற்காக உட்கார்ந்து ஜெபிப்பேன், கர்த்தர்ட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் 7 நாள் உபவாசம் இருக்க விருப்பப்படுறேன், 21 நாள் இருக்க விருப்பப்படுறேன், 40 நாள் இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லி. 40 நாள் அப்பெல்லாம் எனக்கு ஐடியா கிடையாது. 7 நாள் 21 நாள் இருப்பேன்னு சொல்லி விருப்பப்பட்டு நான் ஜெபிப்பேன். ஆனா கர்த்தர் சில நேரங்களே அனுமதிப்பார், சில நேரம் சொல்லுவார் நீ எடுக்கக்கூடாது என்று சொல்லுவார். சரின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நான் செய்வேன். அப்படி ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். சொன்னாரு, 40 நாள் நீ உபவாசம் இருக்கணும். அப்பதான் எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கர்த்தர் அப்படி சொல்லுகிற வார்த்தை. அதை கேட்ட உடனே 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி முதல் தடவை உபவாசம் இருக்கும்படி நான் டேடிட்ட சொன்னேன். அது கர்த்தர் சொல்லுகிறேன்னு சொன்னேன். சரி, டேடி ஒத்துக்கிட்டாங்க. அந்த 40 நாள் உபவாசம் வீட்டுல இருந்தா அது சில பலவீனங்கள் வரும், அல்லது சில காரியங்கள் வெளி வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும், ஏதாவது காரியத்துல அந்த மைண்ட் போய்கிட்டு இருக்கும், பிரேயர்ல உட்கார முடியாதுன்னு சொல்லி 40 நாள் நீ உபவாசம் இருந்தா அது ஜபத்துல இருக்குன்னு சொல்லி ஜீசஸ் கால்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேட்சா தேசத்துக்காக ஜெபிக்கும்படி டெல்லிக்கு ஜீசஸ் கால்ஸ்க்கு அழைப்பாங்க. அது என்னன்னா 6 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில 6 மணி நேரம் தொடர்ந்து ஜெபித்தது கிடையாது. மேக்சிமம் ஒரு 3 hours கண்டினியூஸா ப்ரே பண்ணேன். நான் சொல்றேன் 2017 நினைக்கிறேன். அந்த காலகட்டங்கள் 2014 இருந்து 17 வருஷங்கள், அந்த இடைப்பட்ட நாட்களில. அப்பதான் கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வளர்ந்து கொண்டு வருகிறேன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, சரி அந்த வாய்ப்புக்காக ட்ரை பண்ணோம், அங்க போயிட்டோம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் எனக்காய் ஒரு காரியத்தை, எனக்கு என் ஜீவியத்துல ஒரு காரியத்தை வைத்திருக்க. அது என்ன என்றால், நான் பார்க்கிற தேவனால் கொடுக்கப்படுகிற தரிசனங்களிலே 99 தரிசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 99% தரிசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தரிசனத்துல நான் நிக்கும் போது என்னோடு கூட ஒரு மனுஷன் இருப்பார். நான் கோட் சூட் போட்டிருந்தா அவரும் கோட் சூட் போட்டிருப்பாப்ல. நான் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கனோ அதே ட்ரெஸ் மாடல் அவர் இருப்பார். அவருடைய சரீரத்தை என்னால பார்க்க முடியாது, அவர் எப்படி இருக்கிறாருன்னு என்னால பார்க்க முடியாது. ஆனா ஒரு சாயல் பக்கத்திலே இருக்கிறத என்னால உணர முடியும். அவங்க என்ன ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்கன்னு அதை என்னால உணர முடியுமே தவிர அவரை என்னால கண்ணால பார்க்க முடியாது. எப்படி நமக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறதோ அதை நம்மளால் கண்ணால பார்க்க முடியல, ஆனா மனசாட்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அடிக்கடி வரும் பாத்தீங்களா, அதே போலதான் நான் நின்னுகிட்டு இருப்பேன். அந்த தரிசனத்துல, அந்த சொப்பனத்துல நின்னுகிட்டு இருப்பேன். என் பக்கத்துல ஒருத்தர் நிற்பார். அந்த சொப்பனத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கு விரோதமா ஏதாவது கேள்வி கேட்கிறாங்க. நான் பார்க்கிற இரவு நேரங்களில் தூங்கிட்டு இருக்கிற சொப்பனம் அல்ல ஜபத்துல இருக்கிற போது வருகிற தரிசனங்கள், அந்த தரிசனத்திலே சொப்பனத்துல யாராவது எனக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொன்னா நான் பேச மாட்டேன். என் பக்கத்துல இருக்கிற அவர் தான் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் இருப்பாய். எப்ப இருந்து இந்த 40 நாள் முதல் உபவாசம் போட்ட நாள்ல இருந்து இந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சொப்பனங்கள் தரிசனங்கள்ல அந்த ஒரு மனுஷன் கூடயே இருந்துகிட்டு இருப்பார். இவர் யார் என்று எனக்கு சில நாட்கள், ரொம்ப நாள் அதை என்ன என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு சாட்சியின் புஸ்தகத்தை குறித்து படிக்கும் போது, ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியின் புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு அந்த வார்த்தை, ஒரு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, இந்த நாமம் உள்ள தேவ சாயல் எப்படி இருக்கும் என்றால், அது பார்ப்பதற்கு போர் வீரர்களை போல இருப்பாங்க.
ஆனா அவர்களுடைய மார்பகம், அதாவது அவர்களுடைய உடம்பின் மார்பகம் எப்படி இருக்குன்னா ஒரு தாயை போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு தாயின் அன்பை கொண்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருந்தார்கள், விளக்கி இருந்தார். அதுக்கப்புறம் தான் அதுக்குரிய காரியங்களை கொஞ்சம் நான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் இதுவரைக்கும் என்னால் முழுமையா அதை நான் பார்க்க முடியாது. ஆனா எல்லா சொப்பனங்களும் இருப்பார். அந்த சொப்பனங்கள் ஒரு நாளும் தவறி போனதே கிடையாது. அது கிடைச்சா கண்டிப்பா அது நிறைவேறியே தீரும். எதற்காய் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்றால் எப்படி இருந்தார்? அவனோடு தம்முடைய ஆவியை கொடுத்து தங்கி இருந்தார். அவன் போகிற எல்லா இடத்திலும் கூட வந்தார். அவன் எந்த இடத்துல இருந்தானோ அந்த இடத்துல இருந்தான். யோசித்து பாருங்க, ஒரு காலத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் இப்ப அபிஷேகம் வந்த உடனே கர்த்தர் அவனுக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு துணையாயிருக்கிறார். அப்ப இந்த இரண்டாவதாக உங்களை அதிபதியாய் மாற்றுகிறார், உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை அந்த அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அப்படி தாவீதோடு கர்த்தர் கூட இருந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, அப்படியே தாவீது சவுலினிடத்திற்கு வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். யார் ஆயுதத்தாரி? ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். யோசித்து பாருங்க, ஏதோ ஒரு கார்னர்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷன், தான் தகப்பனாலும் விருந்துக்கு அழைக்கப்படாத ஒரு மனுஷன். இப்ப கர்த்தர் அவனோடு இருந்ததுனால என்ன நடக்குது? அவன் அரண்மனைக்கு செல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவன் ராஜாவின் சிநேகிதனாய் மாறினான். இதுதான் அதிகாரிகளோடு கர்த்தர் உட்கார பண்ணுகிறதை காட்டுகிறது. நீங்கள் இதுவரைக்கும் வனாந்திரத்தில் சுற்றித் திரிகிறவர்களாய் இருந்திருக்கலாம், ஆடுகளின் பின்பாய் ஓடித் திரிகிறவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களை உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ராஜாக்கள் உங்கள் சிநேகிதர்களாய் மாறுகிறார்கள். ராஜாக்கள் உங்களுடைய நண்பர்களாய் மாறுகிறார்கள். அதிகாரிகள் உங்கள் சிநேகிதர்களாய் மாறுகிறார்கள். அதோடு கர்த்தர் அங்க நிறுத்தல. அவனோடு கர்த்தர் இருந்ததுனால என்ன நடக்குது தெரியுமா? அந்த சவுல் சொல்றான், அந்த ராஜா சொல்றான், என்னுடைய ஆயுததாரி, நீ என்னுடைய ஆயுததாரி. நீ இனிமே ஆடு மேய்க்கிறவன் கிடையாது, நீ மந்தை மேய்க்கிறவன், மந்தையில இருக்கிறவன் கிடையாது. நீ யார்? என்னுடைய ஆயுததாரி. ஆயுததாரி என்றால் யாருன்னா, எல்லாருக்கும் சும்மா அதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. யார் ஆயுததாரினா, இந்த நாட்கள்ல சொல்றோம் பாத்தீங்களா, சீக்ரெட் செக்யூரிட்டிஸ் அல்லது PA என்று சொல்லுகிறோம் பாத்தீங்களா, அந்த அனுபவம் தான் ஆயுதத்தாரி. அவர்கள் யார் ஆயுதத்தாரிகள்? என்ன செய்வாங்கன்னா, இந்த ராஜாவினுடைய பட்டயத்தை அவங்க தான் வச்சிருப்பாங்க. இந்த ராஜாவினுடைய மார்க்க வஸ்திரங்கள் அவங்க தான் வச்சிருப்பாங்க. இந்த ராஜாவினுடைய கவசங்களை அவர்கள் தான் வைத்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு மிகவும் 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 நம்பிக்கையுள்ள மனுஷன். ராஜாவுக்கு நம்பிக்கையுள்ள மனுஷன். அதிபதிகள் இருப்பாங்க, கேப்டன்ஸ் இருப்பாங்க, மற்ற போர்களுக்குள் இருப்பார்கள், அவர் குடும்பத்தார் இருப்பாங்க. ஆனா இங்க ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன், அவன் ராஜாவுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவனாய் மாறுகிறான். நேற்று வரைக்கும் ஆடு மேய்க்கிறவன், இன்னைக்கு அவன் ஆயுதத்தாரி, ராஜாவின் சிநேகிதன், ராஜாவின் நம்பிக்கைக்குரியவன், ராஜாவோடு வலது பக்கத்துல நிற்கிற மனுஷன். இதுதான் கர்த்தருடைய உயர்வு. இன்னைக்கு நீங்க ஆடுகளை மேய்க்கிறவர்களை போல காணப்படலாம், இன்னைக்கு நீங்க வனாந்திரத்தில் இல்லாதவர்களை போல இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். எப்படி ராஜாக்கள் உங்களுடைய சிநேகிதர்களாய் மாறுகிறார்கள். அதோடு கர்த்தர் நிறுத்தல, அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அவர்களுடைய விசுவாசத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு உங்களுக்கு இடையில எந்த ரகசியமும் கிடையாது. ராஜா ரகசிய வழியில தப்பித்தால் நீங்களும் அவனோடு பிரவேசிப்பீர். ராஜா போஜனம் பண்ணுகிறதை நீங்கள் போஜனம் பண்ணுவீர். எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. சாதாரணமா இருந்த சின்ன பையன் இப்ப ஆயுததாரியாய் மாறுகிறான். இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இதுதான் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய அடையாளம்.
இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் மணிக்கணக்காய் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஆவியிலே நான் நிரம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அது எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். அதனுடைய பலன் என்ன? அதனுடைய அடையாளம் எங்க? அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரம் அடையாளம் கிடையாது. ஏனென்றால் அந்நிய பாஷை என்பது ஒரு கிஃப்ட், அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது, அல்லது அவர் விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சில தேவ பிள்ளைகளுக்கு அந்நிய பாஷை பேச முடியாது, அந்த வரங்கள் கொடுக்கப்படுது. ஆனா அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அவங்க அநேகரை உருவாக்குவாங்க, அநேகரை வியாதியிலிருந்து சுகமாக்கும். ஆனா அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, ஏன்னா அந்த கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படல. சிலருக்கு அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு வேறு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு வரம். ஆனா அதனால என்ன நன்மை நடந்துச்சு? அதனால வெளியரங்கமாய் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்தது? அபிஷேகம் பெற்ற பின்போ நீங்க பழைய வாழ்க்கையில இன்னும் இருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்ற பின்போ இன்னும் தரித்திரர்களா இருக்கிறீர்களா? அபிஷேகம் பெற்ற பின்போ இன்னும் சத்துருக்களினால் அலக்களிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்ற பின்போ இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஆடுகளுக்கு பின்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அடுத்த செகண்ட் அவனுக்கு வந்த மாற்றம் என்ன? அவன் ராஜாவின் நம்பிக்கைக்குரியவனாய் மாறினான். இங்கு சொல்லப்படுகிற ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தா அது கர்த்தரை காட்டுகிறது. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தரால் நேசிக்கப்படுகிற ஜீவியமாய் இருக்கிறதா? கர்த்தரால் நேசிக்கப்படுகிற அனுபவத்துக்குள் நீங்க கடந்து போகிறீர்களா? கர்த்தரால் நம்பிக்கைக்குரிய மனுஷர்களாய் நீங்க காணப்படுங்களா? இல்ல தேவ சமூகத்துல வந்துட்டு, ஆண்டவரே நான் திரும்ப அந்த பாவத்துல விழுந்துட்டேன், திரும்ப நான் உண்மை ஏமாத்திட்டேன், திரும்பவும் உங்களுக்கு விரோதமா பொய் சொல்றேன்னு சொல்லி அவர் நம்பிக்கைக்கு அற்ற பாத்திரமாய் நாம் காணப்படுகிறோமா? ஏசாயின் இடத்திலே கர்த்தர் கேட்டார், யாரை நான் அனுப்புவேன்? அது வரைக்கும் ஏசாவினுடைய வாழ்க்கை, ஏசாயாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவன் தூஷண உதடுகளோடு இருக்கிற மனுஷன், அதாவது அருவருப்பு உதடுகளை உடைய மனுஷர்களோடு அவன் வாசம் பண்றவன். ஆனா கர்த்தர் என்னைக்கு தொட்டாரோ உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? அவன் சொல்றான், உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன். அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. தூஷணமும் அருவருப்பும் உள்ள உதடுகளோடு இருந்த மனுஷன் இப்ப கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டவனாய் மாறினான். அதனாலதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடிந்தது. அதனாலதான் மற்ற தீர்க்க தரிசனை காட்டிலும் மேலான தீர்க்க தரிசியா மாறினான். காரணம் என்ன? அவன் ராஜாவோடு சிநேகிதனாய் மாறினான், ராஜாவின் நம்பிக்கைக்குரிய மனுஷனாய் மாறினான். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை உட்கார பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, என்னை நீர் அபிஷேகிங்க கர்த்தர், என்னோடு கூட வாங்க. நான் எங்கெல்லாம் போறேன்னா என்னோடு கூட வாங்க. உமக்கு பிரியமான இடத்துக்கு என்ன கொண்டு போங்க. ராஜாக்களின் சிநேகிதனா என்னை மாற்றுங்க என்று கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை இன்றைக்கு உட்கார பண்ணுகிறார். மூன்றாவதாக கர்த்தருக்கு எந்த நிலைமையிலிருந்து தாவீதை உட்கார பண்ணினார் அதிபதியாக? வசனம் சொல்லுது பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:9 சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாகி, உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாகி. கர்த்தருடைய ஆவி அவனோடு இருந்ததுனால அவன் ராஜாவுக்கு சிநேகிதனா மாறினான். ஆனா அடுத்த லெவல் என்ன தெரியுமா? அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் எங்க கொண்டு போறான்னா, அவனுக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்களும் விழுந்து போனான். காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனை கொண்டு செய்தது மாத்திரமல்ல, கர்த்தர் தாவீதுக்காய் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தாவீதுக்காய் யுத்தம் பண்ணினார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கோலியாத்தை கொலை செய்தது, அல்லது 100 பேரினுடைய நுனித்தோலை கேட்டதுக்கு 200 பேரோட நுனித்தோலை கொண்டு வந்தான், பெலிஸ்தரின் நுனித்தோல். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரியும். ஆனா யாரெல்லாம், எந்த சத்துருவெல்லாம் தாவீது மேற்கொண்டிருக்கான்னு தெரியுமா? வசனம் சொல்லுது பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம்
8வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது 2 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரமும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது எத்தனை சத்துருக்களை மேற்கொண்டிருக்கிறான் என்றால் 6 சத்துருக்களின் சேனைகளை மேற்கொண்டிருக்கிறான். 6 சத்துருக்களின் சேனைகள். 1 நாளாகமத்தின் வாசிக்க நேரம் இல்ல, அதை விளக்க நேரம் இல்ல, அதை குறிப்பாய் மாத்திரம் நான் சொல்லி கடந்து சொல்லுகிறேன். அவன் முதலாவது மேற்கொண்டது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அவன் பெலிஸ்தியனை முறியடித்து, பெலிஸ்தியனை அவன் முதலாவது மேற்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். பெலிஸ்தியர்களின் வல்லமை என்பது என்ன, பெலிஸ்தியரின் கிரியைகள் என்பது என்ன? வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியன் என்றால் அவன் ஒரு நிந்திக்கிறவன், அவன் ஏளனமாய் எண்ணுகிறவன், அவன் எப்ப பார்த்தாலும் உங்களை குறிச்சு குறைவாதான் பேசிக்கிட்டு இருப்பான், எப்ப பார்த்தாலும் உங்களை குறிச்சு ஏளனமாய் தான் பேசிக் கொண்டிருப்பான். நீ ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்ல, நீ ஒன்னத்துக்கும் தகுதி இல்ல, உன்னோடு கர்த்தர் கூட இல்ல, உன்னால எதையும் செய்ய முடியாது, நீ வாழ்க்கையில முன்னேற முடியாது, நீ எனக்கு கீழே தான் சொல்லி நிந்தித்து கொண்டே இருப்பான். அதுதான் பெலிஸ்தியரின் வல்லமை. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அவர் பெலிஸ்தியனை கர்த்தர் கீழ்ப்படுத்தினார், அவர்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அதோட கர்த்தர் நிறுத்தல, அவன் என்ன செய்யறான், காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் அவன் கைப்பற்றினான். பெலிஸ்தியரை மேற்கொண்டு அவன் கோலியாத்தை மாத்திரம் கொல்லல, கோலியாத்தை மாத்திரம் கொலை செய்யல, கோலியாத்தை மாத்திரம் மேற்கொள்ள அவன் என்ன செய்யறான் பாருங்க, காத் என்கிற பட்டணம். காத் பட்டணங்கிறது என்னன்னா பெலிஸ்தியர்களுடைய தலைநகரம். எப்படி இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரமா இருக்கும், எப்படி தமிழகத்துக்கு சென்னை தலைநகரமா இருக்கும், அங்கதான் எல்லாமே இருக்கும். அதுதான் ஹார்ட் ஆஃப் த நேஷன் அல்லது சிட்டி, அங்கதான் முடிவுகள் எடுக்கப்படும். ஆனா அந்த காத்து பட்டணத்தை தாவீது மேற்கொண்டான், அதை அவன் கீழ்ப்படுத்தினான். 2வதாக அதை சுற்றி இருக்கிற கிராமங்களையும் அவன் ஆளுகை செய்தான். யார்? ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷன். இன்னைக்கு எப்படி இருக்கிறான், அவன் சத்துருக்கள் அவனுக்கு முன்பாய் நிர்மூலமானார். 2வது எந்த கூட்டத்தை அவன் மேற்கொள்ளுகிறான்? 1 நாளாகமம் 18:2 சொல்லுது, மோவாபியரை அவன் முறியடித்து. பெலிஸ்தியன் என்றால் நிந்திக்கிற ஆவி, மோவாபியர்கள் என்றால் என்னன்னா மாம்சிக கிரியை உள்ளவன். இந்த மோவாப் சந்ததி எப்படி வந்துச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு வித்தியாசமான காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த மோவாப் சந்ததி யாருடைய சந்ததி என்றால் லோத்துவினுடைய சந்ததி. லோத்துவினுடைய மூத்த மகளுக்கும், லோத்துவுக்கும் மூத்த மகளுக்கும் அருவருப்பாய் பிறந்தவன் தான் இந்த மோவாப். இது மாம்சிக கிரியை காட்டுகிறது, மாம்சிக பலத்தை காட்டுகிறது, மாம்சிக இச்சையின் பாவங்களை காட்டுகிறது. தாவீது நிந்திக்கிற சத்ருவை மாத்திரம் மேற்கொள்ளல, தன் குடும்பத்திலும் தன் ஜீவியத்திலும் காணப்படுகிற பலவீனங்களை அவன் மேற்கொள்ளுகிறவனாக இருந்தான். மாம்சிக பலவீனங்களை முறியடித்து போட்டான். கீழ்ப்படுத்தினான் என்பது என்னன்னா அவங்க உயிரோடு இருந்து இவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். முறியடித்து போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க இல்லாமே போயிட்டாங்க. தாவீது அப்படிதான் முறியடிச்சான். 3வதாக எந்த சத்துருவை கர்த்தர் தாவீதுக்காய் நிர்மூலமாக்கினார்? அந்த வசனம் சொல்லுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, அவன் சோபாவின் ராஜாவை முறியடித்தான். சோபாவின் ராஜா ஐப்ராத் நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ளும்படி போகையில் தாவீது அவனை முறியடித்து. தாவீது சோபா என்பவன் யார்? அவன் ஐப்ராத் நதியை மீண்டும் எடுத்துக் கொள்ளுகிறான். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் தாவீதின் ஆசீர்வாதத்தை அவன் பிடுங்க நினைச்சான். அதுதான் இன்னொரு விளக்கம், மேலோட்டமான விளக்கம். என்னன்னா தாவீதின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள நினைச்சேன். ஆனா கர்த்தர் என்ன செய்யற பாருங்க, சோபாவை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். சோபாவை முறியடித்து போட்டான். 3வதாக சோபாவின் ராஜ்யத்தை முறியடித்து போடுகிறான். 4வதாக யாரை முறியடித்து போடுகிறான்? வசனம் சொல்லுது 2 சாமுவேல் 8:5-6 சொல்லுகிறது. 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுது, சீரியரை முறியடித்து.
அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, சீரியரை முறியடித்து. இந்த சீரியர்கள் எங்க இருந்தார்கள்? அவர்கள் தான் இந்த சோபாவின் ராஜாவுக்கு உதவி செய்கிறவர்களா இருந்தாங்க. அவங்க இந்த சோபாவின் ராஜா முறியடிக்கும் போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? நான் உனக்கு உதவி செய்யறேன்ப்பா, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்பான் தான், அந்த சீரியனையே கர்த்தர் முறியடிக்க செய்தார். சோபாவின் ராஜாவோடு கர்த்தர் உடல, சோபாவின் ராஜாவுக்கு உதவி செய்த சீரியன் படைகளை முறியடித்தான். அது முறியடித்தது எப்படி முறியடிச்சான் பாத்தீங்களா? அந்த வசனம் சொல்லுது, சோபாவின் ராஜா ஆஸ்தருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20,000 பேரை முறியடிக்கிறார். 20,000 ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாய் வருகிறார்கள். அவர்கள் ஒரு சீரியர்கள், அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? சீரியரை கர்த்தர் முறியடிக்க உதவி செய்தார். சீரியரை முறியடித்து அவர்களை மேற்கொள்ளுகிறவர்களை மேற்கொள்ள உதவி செய்தார். 20,000 ஜனங்களை முறியடித்தார். நான்காவதாக தாவீது முறியடித்த சத்துருக்கள் யாரு? வசனம் சொல்லுது, 2 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஏதோமின் ஜனங்களை முறியடிக்கிறான். ஏதோமின் ஜனங்களை அவன் முறியடிக்கிறான். அவன் முதலாவது முறியடிச்சது பெலிஸ்தியன், 2வது முறியடித்தது மோவாபியர்கள், 3வது முறியடித்தது சோதோமிய ராஜாக்கள், அதை சோபாவின் ராஜாக்கள், 4வது முறியடித்தது அவன் யாரை முறியடிக்கிறான்? சீரியர்களை முறியடிக்கிறான். 5வதாக யாரை முறியடிக்கிறான்? ஏதோம். ஏதோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எபிரேய மொழியில சிவப்பு என்று அர்த்தம். சிவப்பு என்று அர்த்தம். சிவப்பு என்றால் அது பாவத்தை குறிக்கிறது. சிவப்பு என்பது பாவத்தை சுட்டி காட்டுகிறது. அதுதான் பாவத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நீங்கள் படித்து பார்க்க முடியாது, வாசிக்க நேரம் இல்லை. சிவப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. அப்ப ஏதோமின் வல்லமைகளை இந்த தாவீது முறியடிக்கிறவனாயிருந்தான். அவன் தன் தேசத்துக்கு விரோதமாய் வருகிற பாவத்தின் கிரியைகளை முறியடிக்கிறவனாயிருந்தான். அதனாலதான் சாலமோனின் நாட்களில் இருந்த பாவம் தாவீதின் நாட்களிலே மேற்கொள்ளப்பட்டதா இருந்தது. தாவீதின் நாட்கள் தாவீதின் தேசங்கள் முறியடிக்கப்பட்டது. தாவீதினால் அந்த ஏதோமின் தேசங்கள் முறியடிக்கப்பட்டது. ஏதோமின் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டது. எத்தனை பேரை முறியடிக்கிறான் பாருங்க. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, 18,000 ஜனங்களை, ஏதோமின் ஜனங்களை அவன் முறியடிக்கிறவனாய் காணப்படுகிறான். 18,000 ஜனங்களை முறியடிக்கிறவனாய் காணப்படுறான். ஆனா அங்க முறியடிக்கிறதோட ஏதோம விட்டுவிடல. தாவீது என்ன செய்யறான் பாத்தீங்களா? அந்த வசனம் சொல்லுது, தாவீது தன்னுடைய தானியங்களை அங்கு நிறுவினான். தானியங்கள் என்றால் என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது, அவனுடைய ஆர்மி அங்கு செட்டில் ஆகும், அவ்வளவுதான். அவனுடைய ஆர்மி அங்க போய் கூடாரம் போடுவாங்க. இன்றைக்கு எப்படி போர் நடக்கிற இடங்கள்ல மற்ற தேசத்தார் போய் கூடாரம் போடுறாங்களோ, ஜெயிச்ச நாட்டுல போய் சொல்றாங்க பாத்தீங்களா, உன்னுடைய தேசத்துல இருக்கிற வளங்கள்லாம் எனக்கு, என்னுடைய ராணுவம் சொல்றத குறிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஆப்கானிஸ்தான் சில ஆண்டுகள் வரைக்கும் ஆப்கானிஸ்தான் யுஎஸ் கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு, அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற வனங்கள் யுஎஸ்க்கு தான் போகும். ஆப்கானிஸ்தானுக்குள்ள எந்த முடிவெடுக்கனாலும் அமெரிக்கர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ, அதிகாரிகள் என்ன முடிக்கிறாங்களோ அதுதான் ஆப்கானிஸ்தான்ல நிறைவேறும். இது சில ஆண்டுகள் வரைக்கும் அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆப்கானிஸ்தர்கள் கைப்பிடிச்சாங்க, அவர்கள் மேற்கொண்டு அதை எடுத்துக்கொண்டாங்க. அப்ப இங்க தாவீது என்ன செய்யறான்? தானியங்களை ஏதோமிலே நிறுவுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோம் ஏதாவது செய்யணும்னாலும் இந்த ராணுவ வீரர்கள்ட்ட கேட்டுதான் செய்ய முடியும். தாவீதுனுடைய கட்டளைகள் இல்லாமல் ஏதோமியர்களினால் எதையும் செய்ய முடியாது. கடைசியாக தாவீது மேற்கொண்ட சத்துருக்கள் யார் தெரியுமா? வசனம் சொல்லுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 10:19 சொல்லுகிறது, அம்மோனியர்களை இந்த தாவீது மேற்கொண்டான். அம்மோனியர்கள் தாவீதுக்கு கீழ் வந்தார்கள். அம்மோனியர்கள் தாவீதுக்கு அடிமைகளாய் மாறினார்கள். அம்மோனியர்
அப்ப யோசித்து பாருங்க, அவன் கடைசி அடுத்ததாய் மேற்கொண்ட 6வதாய் மேற்கொண்ட வல்லமை எது? அதுதான் அம்மோனியர்களின் வல்லமை. அம்மோனியன் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் அந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறவர்கள், அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடுகிறவர்கள், அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள். அதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இந்த சீரியர்கள், ஏதோமியர்கள், பெலிஸ்தீர்கள், மோவாபியர்களை காட்டிலும் இவங்க எல்லாம் செலிப்ரேஷன்ல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. மோவாபியர்கள்லாம் இச்சையான காரியங்கள், விபச்சாரம் பண்ணுகிறது, மாம்சீக கிரிகள் ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. ஆனா இந்த அம்மோனியட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சாத்தானுக்கு, அதாவது விக்கிரகங்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை பலியிடுவார்கள். குழந்தைகளை பலியிடுவாங்க. அந்த நாட்கள்ல குழந்தைய பலியிடுறதுன்னா துண்டித்து போடுறது கிடையாது, தலையை வெட்டி எல்லாம் போடுறது கிடையாது. எப்படி பலியிடுவாங்கன்னா, வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு இரும்பினால் அல்லது பிராஸ், வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்துல ஒரு கை இருக்கும். அந்த கையில இந்த நாட்கள்ல குழந்தையின் கிரேடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தொட்டில், அது மாதிரி ஒரு தொட்டில் போன்ற ஒரு குடுவை போன்ற அமைப்பு இருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைய பலியிடுறதுக்காக அவங்க கொண்டு போய் அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த கையில வச்சிருவாங்க. வச்சிட்டு நெருப்பு போட்டு அந்த வெண்கலத்தினாலோ அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை சூடு ஏத்துவாங்க. அந்த சூடு அப்படியே பரவி போய் இந்த கைக்கு போய் கையில் இருக்கிற அந்த குடுவைக்கு பரவும். அந்த குடுவையில வெப்பம் ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை துடிதுடித்து சாகும். இதுதான் அம்மோனியர்களின் வல்லமை. இந்த நாட்கள் அம்மோனியரின் வல்லமை என்பது என்ன தெரியுமா? கருகலைக்கிறது தான் அம்மோனியர்களின் வல்லமை என்று ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா ஒரு குழந்தை கருகலைக்கப்படணும், அது ஒரு சில வாரங்கள் தாண்டிருச்சு, 13 வாரங்கள் சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறேன். அது தாண்டிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு கைகள் கால்கள் வந்துருமா. அதுக்கு ஒரு வீடியோவை நான் பார்த்திருக்கேன், அதுக்கு ஒரு கிராபிக்ஸ் வீடியோ நான் பார்த்திருக்கேன். அது என்னன்னா, அந்த அபார்ஷன் பண்ணுகிறது. எப்படி அபார்ஷன் கருகலைப்பாங்கன்னா, ஒரு இடுக்கி மாதிரி அந்த பகுதிக்குள்ளாக விட்டு, அந்த கருப்பைக்குள்ள விட்டு அவர்கள் குழந்தைய அப்படியே பிச்சு பிச்சு எடுப்பாங்க. அதுதான் அபார்ஷன், அதுதான் கருகலைப்பு. இயற்கையாய் மரித்து போன குழந்தை அல்ல, உயிரோடு இருக்கிற குழந்தை, கைகளும் கால்களும் இப்பதான் வந்திருக்கு, அதை அப்படியே பிச்சு பிச்சு எடுப்பாங்க. எப்படி அம்மோனியர்கள் வேதனைப்படுத்தி குழந்தைகளை பலியிட்டார்களோ, இந்த நாட்கள் அதுதான் காணப்படுகிறது. ஆனா தாவீது என்ன செய்யறான் பாருங்க, அப்படி குழந்தைகளை பலியிட்ட அம்மோனியர்களை கீழ்ப்படுத்தினான். அவர்கள் தாவீதின் கீழாய் வந்தார்கள். தாவீது அவர்களை மேற்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்துகிறார், உங்களை அதிபதியாய் உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க இந்த 6 வல்லமைகளை மேற்கொள்ள போகிறீர்கள். மாம்சீகத்தின் வல்லமையை மேற்கொள்ள போகிறீர்கள். உங்களை நிந்திக்கிற ஆவிகளை மேற்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சீரிய வல்லமைகளை மேற்கொள்ள போகிறீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை பிடுங்க நினைத்த சோபாவின் ராஜாக்களின் வல்லமைகளை மேற்கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய பாவத்திற்கு கீழ்ப்படுத்த நினைக்கிற ஏதோமின் வல்லமைகளை மேற்கொள்ள போகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மோனின் வல்லமையாகிய குழந்தையின் பலியிடுகிற அந்நிய தெய்வத்தின் வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ள மாறுகிறீர்கள். இதுதான் உட்கார பண்ணுகிற அனுபவத்தை காட்டுகிறது. உட்கார பண்றதுன்னா சாதாரண ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சத்துருக்களின் வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்காய் முறியடிக்கிறார். நீங்கள் சத்துருக்களின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். இதுதான் அதிபதிகளாய் உங்களை உட்கார பண்ணுகிறதை காட்டுகிறது. உங்களுடைய சிறுமையில் இருந்தே கர்த்தர் உயர்த்துகிறதை காட்டுகிறது. அப்ப கர்த்தர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு இந்த 6 வல்லமையில எதுல நீங்க பிடிக்கப்பட்டிருக்கீங்க? இந்த 6 வல்லமையில எந்த வல்லமை உங்க வாழ்க்கையில காணப்படுது? எது உங்களுடைய உட்காருதலுக்கு தடையா இருக்கிறது? எது உங்களை அலக்கழிச்சு கொண்டிருக்கு? அந்தரங்கத்தின் பாவமா, அல்லது தேவையில்லாத கிரியைகளின் வல்லமையா, மாம்சீக பலத்தின் வல்லமைகளா, அல்லது சத்துருக்களின் கிரியைகளா, அந்நிய தெய்வங்களின் வல்லமைகளா, அல்லது பெலிஸ்தரை போன்ற நிந்திக்கிற வல்லமைகளா? தூஷண வார்த்தைகள். இந்த நிந்திக்கிறத இன்னொரு விதத்துல நம்ம சொன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தன்னை குறிச்சு தன்னை தாழ்மையை எண்ணுகிறது. என்னால எதுவுமே முடியாது,
என்னால எதையும் செய்ய முடியாது, நான் முன்னேறி வர முடியாதுன்னு சொல்லி தன்னை குறிச்சே தாழ்வா எண்ணுவாங்க. அந்த வல்லமை தான் இந்த பெலிஸ்தரின் வல்லமை. அது உங்க பக்கத்துல இருந்து உங்களை குட்டிக்கிட்டே இருக்கும். உங்களை எதையும் நிம்மதியா செய்ய முடியாது. அப்படி நீங்க உங்களை மேல வர முடியாது, நீங்களே அதற்கு தடையா இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவைகளை மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். நீங்கள் அவைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் அவர்களை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அதோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காய் சத்துருக்களை மேற்கொள்ளுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சத்துருக்களை நிர்மூலமாக்குறார் என்ன அர்த்தம்? நீங்க இந்த 6 வல்லமையை மாத்திரம் மேற்கொள்ளுகிறது இல்ல. வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, தாவீதின் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் பெருகிக் கொண்டே போனான். ஆசீர்வாதத்திலும் சரி, போரிலே யுத்தம் செய்கிறதிலும் சரி, அவன் ஜெயம் பெறுகிறதிலும் சரி, எல்லா விதத்திலும் அவன் விருத்தி அடைந்தான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை அதிபதியாய் உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறார். நீங்கள் விருத்தி அடைந்த ஜனங்களாய் மாறுகிறேன். கடைசியாக அந்த குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன், அவர் உங்களை அதிபதியாய் உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:9 சொல்லுது, உங்கள் நாமம் பெரிய நாமமாய் மாறுகிறோம். இப்படி சத்துருக்களை தாவீது மேற்கொண்டதுனால, இப்படி சத்துருக்களை தாவீது ஜெயித்து வந்ததுனால அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கீர்த்தி பரவினது. அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களுக்கும் பரவினது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறன்னா நம்மளை கர்த்தர் அநேகரை மேற்கொள்ள பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் நாமம் பெரியதாய் மாறுகிறது. தேவனால் கொடுக்கப்படுகிற அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். தேவனால் கொடுக்கப்படுகிற நாமத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இதுவரைக்கும் உங்க நாமம் அலைந்து திரிகிறவன், இதுவரைக்கும் உங்க நாமம் சிறுமையுள்ளவன், இதுவரைக்கும் உங்க நாமம் தரித்திரன். ஆனால் இனிமேல் உங்கள் நாமம் பெரிய நாமமாய் மாறுகிறது. இனிமேல் உங்கள் நாமம் சர்வ வல்லமையுள்ளவருடைய நாமமாய் மாறுகிறது. அவருடைய நாமத்தை உங்களுடைய நெற்றிகளிலே வைக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள். இப்ப ஜெபிக்க போறோம். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த உட்காருதலை எனக்கு தாங்க. ஆண்டவரே இந்த தாவீதின் உட்காருதலை என் ஜீவியத்துல தாங்க. என் நிலைமையை மாற்றி போடுங்க. நான் உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறவனாய் காணப்படணும். நான் சத்துருக்களை மேற்கொள்ளணும். உங்களுடைய அபிஷேகம் என்னோடு கூட இருந்து நான் ராஜாவுக்கு சிநேகிதனா மாறணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்களுடைய பெரிய நாமத்தை நான் தரித்து கொண்டவனாய் இருக்கணும் சொல்லி எல்லாரும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். இப்ப ஜெபிக்க போறோம். இப்பொழுது கர்த்தர் நம்மளை உட்கார பண்ண போகிறார். இப்பொழுது கர்த்தர் நம்மளை அதிபதியாய் மாற்ற போகிறார். நீங்கள் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார போகிறீர்கள். அதற்கு எல்லாரும் கர்த்தரை ஆண்டவரே சதுரமாண்டவரே சதுரமாண்டவரே ஒரு தாவீதை கர்த்தர் உயர்த்த முடியும் என்றார். இன்றைக்கு அவர் நம்மளை உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் அலைந்து திரிந்த தாவீதை உட்கார பண்ண முடியும் என்றார். உங்களை அவர் உட்கார பண்ண வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுகிற ஸ்தோத்திரம் என்று நான் தாவீதை போல என் சத்துருக்களை நான் மேற்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் தாவீதை போல ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் தாவீதை போல தேவனுடைய ஆவி எப்பொழுது என்னோடு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதை போல பெரிய நாமம் எனக்கு வைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதட கந்தனிக்கத்துறாது நிமிக்கத்துறதலவா. கர்த்தர் உங்களை உட்கார பண்ணுகிறார். உங்கள் அலைந்து கிடைக்கிற அனுபவங்கள் நிறுத்தப்பட்டுகிறது. கர்த்தரை மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அப்படி செய்யறதாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் உட்கார பண்ணுகிறார் என்கிற சத்தியத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே
இந்நாட்களிலே ஆண்டவரே அலைந்து திரிகிற அனுபவத்தை, ஆடுகளுக்கு பின்பாகவும் ஆட்டு மந்தையிலும் உட்காருகிற அனுபவத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி அதிபதிகளோடு நீர் உட்கார பண்ணுகிற கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலைந்து திரிகிற அனுபவங்கள் நிறுத்தப்படுகிற கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ராஜாக்களுக்கு சிநேகிதர்களாகவும் ஆயுததாரியாகவும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் மாற்றுகிற கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருக்களை நிர்மூலமாக்கி அந்த 6 வல்லமைகளை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது நீர் நிர்மூலமாக்குறக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பெலிஸ்தரின் நிந்திக்கிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மோவாபியரின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறக்காய் ஸ்தோத்திரம். சேபாவின் ராஜாக்களின் வல்லமையை நிர்மூலமாக்குகிறக்காய் ஸ்தோத்திரம். சீரியர்கள், ஏதோமியர்கள், அமோனியர்களின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் நிமித்தமாக இம்முடைய பிள்ளைகள் இந்நாள் கொண்டு வர வர விருத்தியடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. வர வர விருத்தியடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது போல உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலால் அந்த பெரிய நாமத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. அந்த பெரிய நாமம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இவர்கள் நெத்திரியிலே முத்திரை போடப்படுவார்களாக. தேவ நாமத்தை சுமந்து செல்லுகிறாய் உடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. அப்படி நீ சிறுக்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு தாவீதை உட்கார பண்ணின தேவன் உடைய பிள்ளைகளை உட்கார பண்ணுகிற காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிழ்ச்சியும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆவியானவருடைய அன்னைக்கு ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் யாவரோடும் கூட இருந்து நம்மளை உட்கார பண்ணி ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென்.